உங்க மேல எனக்கு அளவு மரியாதை உண்டு அப்படிப்பட்ட சொல்லிடுறேன். ரெண்டாவது இது 380க்கு மேற்பட்ட படுகொலை இந்த இடத்துல நடந்துருக்கீங்க. இது 1-2 இல்லை. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கனிமவள கடத்தல் லாரிகளான மோதி வெண்டரியோட பக்கத்துல அனிதா அப்படிங்கிற அக்காவை லாரியை கொண்டாங்க. சாரிகளை இந்த கனிமவள லாரினால எத்தனை உயிர் தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் போயிட்டே இருக்கு. என்னதான் சொல்லக்குன்னே தெரியல மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு தக்கலையில் வச்சு கனிமவள லாரி ஒரு பொண்ணை தட்டி போட்டு அந்த பொண்ணு ஸ்பாட்ல அவுட்டு மக்களே. இதெல்லாம் எங்க போய் தான் சொல்றதுக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல மக்களே. இதை கேள்விப்பட்டதான் பத்மநாபுரம் தொகுதி வெற்றி வேட்பாளர் ஆனால் கிருஷ்ணகுமார் அவங்க உடனடியாக அந்த இடத்துல போய் சாலை மறியல்லையும் ஈடுபட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இதை வன்மையா கண்டிச்சு கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் SP ஸ்டாலின் சார் கிட்ட அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சாரு. அதுக்கப்புறமா நம்ம SP ஸ்டாலின் சார் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆக்சிடென்ட் நான் குறைச்சு தரேன். அது மட்டும் இல்லாம இந்த கனிமவள லாரிங்களை 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல விட மாட்டேன்னு சொல்லியும் உறுதியாக சொல்லவும் செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறமா நம்ம கிருஷ்ணகுமார் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாரு.